அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஈமானிய சொந்தங்களே, ரமலானுடைய மாதத்தை அடைக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலானுடைய எல்லா நன்மைகளே பெறுகின்ற தௌஃபீக்குல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது பெரிய விஷயம் அல்ல, பேணுதலாக இந்த உலகத்தில் இருக்கணும், பேணுதலா இருக்கணும். இப்ப நம்ம சாப்பிடுகின்ற அந்த உணவு என்பது ஹலாலான முறையில் இருக்கணும். இப்ப நிறைய இடங்களில் தமிழ்நாட்டில் சகோதரி சாப்பாடு ஏற்பாடு பண்ணுகிறார்கள். அவருடைய முயற்சி அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதே போன்று நோன்பு திறப்பதற்கும் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடத்தில் நோன்பு திறப்பதற்காக வேண்டி மஜ்லிஸ்கள் விழாக்கள் கூடுகிறது. அதையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அது விஷயம் அல்ல, பொதுவாகவே எந்த அமல்களுக்கும் பேணுதல் முக்கியமானது. பேணுதல் இல்லாமல் செய்கின்ற அந்த அமல் வீணடிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் தொழுகிறான், தக்பீர் கட்டுறான், அப்ப அந்த தொழுகையில பேணுதல் இல்லைன்னு சொன்னா அந்த தொழுகையுடைய பாய்தாக்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போன்றுதான் எல்லா அமல்களும் பேணுதலை மார்க்கம் விரும்புகிறது. பேணுதல்னா என்னங்க? நம்முடைய அந்த சாப்பிடுகின்ற அந்த உணவு என்பது ஹலாலான உணவா இருக்கணும். மார்க்கத்திற்கு புறம்பான, மார்க்கத்துக்கு எதிரான உணவுகளாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய நோன்புடைய நன்மைகளை இழந்து விடுவோம். நஊதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. நோன்பையே நாம் இழந்து விடுவோம். பசித்திருந்து பிரயோஜனம் என்ன, விழித்திருந்து பிரயோஜனம் என்ன, இவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டு பிரயோஜனம் இல்லாத அமலாக மாற்றப்பட்டு விடும். எனவே பேணுதலாக, அதாவது சஹர் செய்யக்கூடியவர்கள் பேணுதலான அந்த உணவுகளை, ஹலாலான உணவுகளை நாம் தேடி செல்ல வேண்டும். அதே போன்று நோன்பு திறக்கக்கூடியவர்களும் நாம் ஹலாலான உணவுகளை கொண்டு நோன்பு திறக்கின்ற பொழுது வைக்கப்பட்ட நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கின்ற. அதே போன்று சஹர் சாப்பிடக்கூடியவர்கள் நமக்கு என்ன முடியுமோ அதை சாப்பிடணும். 14 மணி நேரம் நம்ம பசியோடு இருக்கிறோமே என்பதற்காக எல்லாத்தையும் சாப்பிட முடியாது ஒரே நேரத்தில். பசித்திருப்பதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்த அந்த ஒரு அமல், நோன்புடைய வெளிப்பாடு அதுதான். அப்ப அந்த நேரத்துல நபிகள் நாயகம் சொன்னதை போன்று ஒரு குடல் பகுதிகளை 3ஆக பிரித்துக் கொள்ளுங்கள். ஒரு பகுதி காலியா இருக்கட்டும், ஒரு பகுதி தண்ணீரா இருக்கட்டும், ஒரு பகுதி உணவா இருக்கட்டும். அந்த அடிப்படையில் செய்கின்ற பொழுது பகலை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி கொடுப்பார். அதே போன்று இஃப்தாருடைய நேரத்தில், இஃப்தார் நோன்பு திறக்கின்ற பொழுதும் அதே போலதான் தாராளமா சாப்பிடுங்கள். சாப்பிடுவதை மார்க்கம் தடுக்கல. ஹலாலாக்கப்பட்ட உணவை உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ சாப்பிடுங்கள். ஆனால் அந்த உணவின் மூலமாக நம்முடைய உபாதைகளை உண்டாக்கி விடக்கூடாது. நோன்பு திறந்திருக்கிறோம், 14 மணி நேரம் பசித்திருக்கிறோம் என்பதற்காக எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. நேரம் கிடைக்கும் பொழுது இடைவெளி விட்டு விட்டு எப்பொழுது அதனுடைய அந்த புசிக்கின்ற தன்மை வருகிறதோ, பசியுடைய தன்மைகளை அறிந்து